வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். விடிய விடிய கொட்டி தீர்த்தது கனமழை. அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவு. டெசோ கலந்தாய்வு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம். முள்ளிவாய்க்கால் முற்றத்தை சிதைத்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கும் கண்டனம். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. விரிவான செய்திகள். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. கடந்த 3 தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனத்த மழையும் பெய்து வருகிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் 15ஆம் தேதி இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. நாகை அருகே புயல் கரையை கடந்த போது அதிகமான சேதங்கள் இல்லாத நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. ஆனால் வெள்ளியன்று மொகரம் பண்டிகை மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். பெரும்பாலானோர் வீட்டை விட்டு வெளியில் வரவில்லை. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலைகளில் மழைநீர் வெள்ளமென ஓடியது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் வரை தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்றும் பலமாக வீசியது. காற்றுடன் மழை கொட்டியதால் ஒரு சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. வானிலை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதற்கு முன்பாக கடலுக்குள் சென்ற மீனவர்கள் விரைவில் கரை திரும்ப முயற்சித்தனர். நாகையில் 100க்கும் மேற்பட்ட படகுகள் சனிக்கிழமை அன்று நடுக்கடலில் சிக்கின. தொடர்ந்து தீவிர முயற்சியால் புயல் கரையை கடந்த பின்னர் படிப்படியாக அனைத்தும் கரை திரும்பியுள்ளன. சமீபத்திய புயல்களில் தானே புயலால் கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அதே நிலை நீடிக்குமோ என்று கடலோர மக்கள் பீதி அடைந்திருந்த நிலையில் அதிக சேதாரமின்றி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகை அருகே கரையை கடந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடித்துள்ளது. இதனால் கடலோர பொது மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகை அருகே சனிக்கிழமை அன்று கரையை கடந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு நோக்கி நகர்ந்து வலு குறைந்து ஞாயிறு காலை 8:30 மணி நிலவரப்படி லட்சத்தீவு, அதையொட்டியுள்ள கேரளாவில் ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் லட்சத்தீவு பகுதியில் உள்ள இந்த தாழ்வு பகுதியானது ஈரமான வங்கக்கடல் காற்றினை தமிழகத்திலிருந்து ஈர்க்கும். இதனால் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார். நேற்று நாகை அருகே கரையை கடந்த அந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு நோக்கி நகர்ந்து வலுக்குன்றி இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள கேரளாவில் ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திலே வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கனமழை இருந்தால் நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள மலை பகுதியில் வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டதற்கு டெசோ அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழீழம் ஆதரவாளர்கள் அமைப்பான டெசோவின் கூட்டம் அதன் தலைவர் கருணாநிதி தலைமையில் அறிவாலயத்தில் ஞாயிறன்று நடந்தது. இக்கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. டெசோ உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகள், அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா சார்பில் அமைச்சர் சல்மான் குர்ஷித் கலந்து கொண்டது ராஜபக்சேவை தோள் கொடுத்து தூக்கி நிறுத்துகிற நடவடிக்கை என்று தெரிவித்துள்ள டெசோ அமைப்பு இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களையும் தமிழர் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு இலங்கை மீது சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பார்லிமெண்டில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று டெசோ வலியுறுத்தியுள்ளது. இந்திய அரசின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்றதற்கு டெசோ தமது கண்டனத்தை தெரிவிக்கிறது. சிங்கள அரசின் மனித உரிமை மீறல்களையும் போர்க்குற்றங்களையும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று டெசோ தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது.
இலங்கை வடக்கு கிழக்கு மாகாண அரசுகளுக்கு அனைத்து அதிகாரங்களும் கிடைக்க வேண்டும், ஈழத் தமிழர்களுக்கான இந்திய அரசின் நிதி உரியவர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சையில் உள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தை சிதைத்த அதிமுக அரசின் தமிழின விரோத நடவடிக்கையை இக்கூட்டம் வன்மையாக கண்டித்துள்ளது. இக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், துரைமுருகன், TR பாலு மற்றும் டெசோ உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முஸ்லிம்களுக்கு எதிராக கருத்து கூறிய ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மூத்த காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் கடந்த செப்டம்பரில் நடந்த மத கலவரத்தில் 60 பேர் பலியாகினர். கலவரத்தால் வீடுகளை இழந்த பல்லாயிரக்கணக்கானோர் இன்னும் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். முசாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்த பாகிஸ்தான் ISI உளவு அமைப்பு முயல்வதாகவும், கலவரத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடன் ISI தொடர்பு வைத்திருப்பதாகவும் கடந்த மாதம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் ராகுல் பேசினார். இக்கருத்துக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ராகுல் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸில் இருந்தே கிளம்பியுள்ளது. டெல்லியில் உள்ள இந்திய இஸ்லாமிய கலாச்சார மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ரமேஷ் ஜெய்ராம் நிருபர்களிடம் பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்தை ராகுல் கூறியிருக்க கூடாது என்றும், அதற்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில் தனக்கும் உடன்பாடுதான் என்றும் கூறினார். அதே நேரத்தில் ராகுல் மதச்சார்பற்ற தலைவர் என்பதிலோ அவரது மதச்சார்பற்ற கொள்கை மீதோ யாரும் சந்தேகிக்க முடியாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் அழுத்தம் திருத்தமாக கூறினார். ஏழைகளை அவமதிக்கும் காங்கிரஸ் அரசு பேச்சுரிமையையும் பறிப்பதாக பெங்களூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி குற்றம் சுமத்தியுள்ளார். பெங்களூரில் உள்ள பேலஸ் மைதானத்தில் பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டம் ஞாயிறன்று நடந்தது. 4 லட்சம் பேர் திரண்ட அந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெங்களூர் தலை சிறந்து விளங்குவதைப் போல நமது இளைஞர்கள் உலகளவில் IT துறையில் ஜொலிப்பதாக மோடி புகழாரம் சூட்டினார். வாஜ்பாய் ஆட்சியில் 30% இருந்த IT துறையின் வளர்ச்சி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வெறும் 9% வீழ்ந்துவிட்டது என்று புள்ளி விவரங்களை அடுக்கிய மோடி, தவறானவர்களின் கரங்களில் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததுதான் இந்நிலைக்கு காரணம் என்றும் சாடினார். ஊழல், திறமையற்ற நிர்வாகம் போன்ற காரணங்களால் கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசு முடங்கி போயிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய மோடி, இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதைப் போல மத்திய அரசும் அவசர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமாக நிலை இருப்பதாகவும் கூறினார். காங்கிரசின் மோசமான நிர்வாகத்தால் நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் சிக்கி தத்தளிப்பதாகவும் மோடி கூறினார். உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிப்பதை சுட்டிக்காட்டிய மோடி, ஆனால் வேலைவாய்ப்புக்கான தொலைநோக்கு திட்டம் எதுவும் காங்கிரசிடம் இல்லை என்றும் சாடினார். 26 ரூபாய் வருமானம் இருந்தால் அவர்கள் ஏழை அல்ல என்று மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்திருப்பதன் மூலம் ஏழைகளை மத்திய அரசு இழிவுபடுத்தியுள்ளதாக குறை கூறிய மோடி, 26 ரூபாயை வைத்துக் கொண்டு இப்போது 300 கிராம் வெங்காயத்தை கூட வாங்க முடியாது என்றும் ஆவேசமாக சாடினார். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள சச்சின் டெண்டுல்கரை முலாயம் சிங்கின் சமாஜ்வாடி கட்சியில் சேர வேண்டும் என அழைப்பு விடப்பட்டுள்ளது. மும்பையில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து இந்திய நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஓய்வு பெற்றுள்ளார். 100 சதமடித்த ஒரே கிரிக்கெட் வீரர் என்பது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்து நாட்டுக்கு பெருமை சேர்த்த டெண்டுல்கருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் அறிவிக்கப்பட்டு விட்டது. கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட சச்சின், கிரிக்கெட் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் தூதுவராக செயல்பட வேண்டும், அரசியலில் நுழைந்து நாட்டை வழிநடத்த வேண்டும் என பலரும் கருத்துக்களை கூறுகின்றனர். இந்நிலையில் சச்சினை அரசியலுக்குள் இழுக்கவும் முயற்சிகள் துவங்கிவிட்டன. முதலாவதாக முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாடி கட்சியில் சேர வேண்டும் என்ற அழைப்பு வந்துள்ளது. அகிலேஷ் யாதவ் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் நரத் ராய் நிருபர்களிடம் பேட்டி அளித்த போது சச்சினுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இருப்பதை வரவேற்பதாக கூறினார். கிரிக்கெட் இன்னிங்ஸை முடித்துள்ள சச்சின் சமாஜ்வாடி கட்சியில் இணைந்து அரசியல் இன்னிங்ஸை துவங்க வேண்டும் எனவும் அமைச்சர் நரத் ராய் அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளில் சேர்ந்துவிடக்கூடாது என்று டெண்டுல்கருக்கு வேண்டுகோள் விடுக்கும் விதமாக அந்த இரு கட்சிகளுமே தங்களது காரியம் முடிந்ததும் கழற்றிவிட்டு விடுவர் என்பதை சச்சின் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், சமாஜ்வாடி கட்சி அப்படிப்பட்டதல்ல என்றும் அமைச்சர் நரத் ராய் கூறினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படாததால் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது.
ஏற்காடு சட்டசபை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பெருமாள் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் 9ஆம் தேதி துவங்கியது. திமுக வேட்பாளர் மாறன் முதல் நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக வேட்பாளராக மறைந்த பெருமாளின் மனைவி சரோஜா கடந்த புதன்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கோரி அனைத்து கட்சிகளுக்கும் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி கடிதம் எழுதினார். ஆனால் இதை நிராகரித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தன. பாமக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தன. காங்கிரஸ் தரப்பில் இதுவரை யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் இத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை மாலை 3 மணியுடன் முடிவடைந்த நிலையில் அக்கட்சி போட்டியிடாதது உறுதியானது. இதுவரை திமுக, அதிமுக, புரட்சி பாரதம் மற்றும் சுயேட்சைகள் என 27 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் இத்தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. வேட்புமனு மீது நவம்பர் 18ஆம் தேதி பரிசீலனை நடத்தப்பட்டு நவம்பர் 20ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அனைத்து வாகனங்களுக்கும் வேக கட்டுப்பாட்டு கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்பதை கர்நாடக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் கேட்டுக் கொண்டுள்ளது. விபத்துக்களை தவிர்ப்பதற்காக டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கர்நாடக மாநிலத்தில் இயக்கப்படும் பேருந்து, லாரி, வேன், கார் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஞாயிறன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த நல்ல தம்பி, எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் கர்நாடக அரசு வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்த வேண்டும் என தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளது என்றும், லாரி உரிமையாளர்களை லாரி தொழிலையும் நசுக்கும் வகையில் இது அமைந்துள்ளது என்றும் கூறினார். எனவே கர்நாடக அரசு இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்த வேண்டாம் என்று இருக்கின்ற சூழ்நிலையிலே கர்நாடக அரசானது தன்னிச்சையாக அறிவித்திருப்பது லாரி உரிமையாளர்களுடைய உரிமையை பாதிக்கின்றது. எனவே கர்நாடக அரசானது உடனடியாக இந்த 113, 114 சட்டத்தினை பயன்படுத்தி அதிக பாரம் உள்ள லாரிகளில் உள்ள லோடுகளை இறக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவோம் என்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என வேண்டுகோள் இருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அரசு நிர்ணயித்த எடை அளவிற்கு மட்டுமே லோடு ஏற்றுகின்றனர். அதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் நல்லதம்பி கேட்டுக் கொண்டார். தர்மபுரியில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவியர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. தர்மபுரி மாவட்ட கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சி நடந்தது. இக்கண்காட்சியில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 214 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் குறிப்பிடும்படியாக விபத்து மரணங்களை தவிர்ப்பதற்காக ஹெல்மெட் அணிந்து கொண்டால் மட்டுமே இருசக்கர மோட்டார் வாகனம் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. சைக்கிளை இயக்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை சேமிக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. விநாயகர், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தன. அண்ணாமலையார் மூலவர் கருவறையில் கற்பூர தீபமேற்றி வேத பாராயணம் ஓத, வேதங்கள் முழங்க கற்பூர தீபத்திலிருந்து அகல் விளக்கில் நெய்திரியிட்டு தீபம் ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் அண்ணாமலையார் மூல கருவறையின் எதிரில் 5 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றம் இல்லை. 1 சவரன் தங்கம் 23,336 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,917 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 51 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 48,505 ரூபாயாக இருந்தது.
கார்த்திகை முதல் நாளன்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவக்கியுள்ளனர். துளசி சந்தன மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் கடைபிடித்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று இருமுடி காணிக்கை செலுத்துவதற்கான கார்த்திகை மாதம் ஞாயிறன்று பிறந்துள்ளது. முதல் நாளன்றே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை துவக்குகின்றனர். ராமநாதபுரம் அருகே உள்ள ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோவிலில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். குருசாமி மோகன் முன்னிலையில் மாலை அணிந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் பிளாஸ்டிக் இல்லா இருமுடி தரிசனம் செய்ய இருப்பதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். யாம் சன்னியானத்தில் இந்த சபரிமலையுடைய கொள்கையின்படி அனைவரும் ஜாதி மதமின்றி புகை மது மற்றும் மாதுக்களை ஒழிக்கப்பட்டு உன் அருளாசியால் இந்த இறைவனுடைய அருளாசியால் பிளாஸ்டிக் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் பிளாஸ்டிக் இல்லாத இருமுடியாக இங்கு கட்டப்பட்டு ஒவ்வொரு சுவாமிமார்களும் அவனுடைய அருள்படி விரதம் மேற்கொண்டு 60 நாட்களை பூர்த்தி செய்யப்பட்ட மலைக்கு அழைத்து செல்கிறார்கள். கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள யானையடி ஐயப்பன் திருக்கோவிலில் அதிகாலை 4 மணி முதல் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு காவி உடை அணிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பயபக்தியுடன் சரணம் சொல்லியபடி மாலை அணிந்து கொண்டு விரதத்தை துவக்கியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.